ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்த செஷன்ல திருப்பி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இதோட சேர்த்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சயின்ஸ் சில டாபிக் இருக்கு. சரிங்களா? சயின்ஸ் சில டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பிளான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் அனாலிசிஸ் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அந்த 6 யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ், அப்புறம் செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக் இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் மேக்சிமமா எவ்வளவு கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்க முடியும் அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது எஸ்சிஆர்டி பேசிஸ். சரிங்களா? ஆர்டி பேசிஸ். ஓகேங்களா? சிஇஆர்டி பேசிஸ்ல வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அது பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கான டிஸ்கஷன் பியூர்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சரிங்களாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க தயவு செய்து. ஒரே நபர்கள் அல்லது ஒரே குரூப்ஸ் வந்து என்ன பண்ண வேணாம்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே மைக் ஓப்பன்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே? ஏன்னா தி செஷன் இஸ் ஃபார் ஸ்டடிடு ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடியிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க, அதை நம்ம அனலைசிஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதனால கொஸ்டின் நம்பர்ஸ் பார்க்காதீங்க. 144 148 இருக்கும். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால தமிழ், அதுக்கு கீழே இங்கிலீஷ், அதுக்கு கீழே எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சரிங்களாங்க? ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் த பவர் ஆஃப் தி ஹைகோர்ட். ஓகேங்களா? உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்புடையவை பற்றி எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விச் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. எலிமினேஷன் ஆப்ஷன்ல தான் இருக்கும். பார்ட்டிசிபேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ எல்லாருமே. ஓகே. எப்படி ஆப்ஷன் ஏ? இல்ல எல்லாரும் இங்க ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஒருத்தவங்க சாய்ஸ் பண்ணுவோம். நிவேதா மேம் ஆப்ஷன் ஏன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி வாய்ஸ் ஓபன் பண்ணி சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். யாரும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுங்க சார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சுப்ரீம் அட்வைசரி கோர்ட் தான் ஜுரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் கிடையாது தானே சார்? வெரி குட். அப்ப ரெண்டுன்னு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டோம்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். வெரி குட். அவ்வளவுதாங்க. பட் ஆனா ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு. ட்ரூ, ஹைகோர்ட் ஹேன் இஷ்யூ அண்டர் த ஆர்டிகல் 226 நம்மளுக்கு தெரியும். 226 சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடியது என்னதுங்க? 32. 32. இந்த 32 என்னன்னு சொல்லுவாங்க? ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வெரி குட். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது 32 எடுத்துட்டு நம்மளால எங்க போக முடியும்? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகே. ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எது சரியாதுன்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட் ஹாஸ் அ பவர் டு பனிஷ் இட்ஸ் ஓன் கான்செப்ட்ஸ். ஆமா, ஹைகோர்ட் ஹாஸ் அ பவர் டு பனிஷ் இட்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் கான்செப்ட்ஸ். ஆமா, அதுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க மேல்முறையீடு பண்ணலாம் மேல. ஓகேங்களா? ஸோ அது வந்து பைண்டட் கிடையாது. பட் ஆனால் அவங்களால ஓன் கான்செப்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். தண்டனைகளை அளிக்கும் அதிகாரம் அதற்கு உள்ளது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹைகோர்ட் ஹேவ் கிவ் அ லீகல் அட்வைஸ் டு த பிரசிடென்ட். அது கிடையாது. கம்பல்சரி அது கிடையாது. ஸோ அதே மாதிரி ஹைகோர்ட் அண்ட் டெண்டர் அட்வைஸ் டு த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். அதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ ஹைகோர்ட் அண்ட் இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆமா, பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 226 அடிப்படையில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ணலாம். அதுதான் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்த அட்வைஸும் பண்ண முடியாது பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ. ஓகேங்களா? ஹைகோர்ட் வந்து எந்த அட்வைஸும் பண்ண முடியாது. அதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீகல் அட்வைஸ். ஒன்லி சுப்ரீம் கோர்ட் கிவ் த லீகல் அட்வைஸ். குடியரசுத் தலைவருக்கு சட்ட ஆலோசனை வழங்கும் உச்சநீதிமன்றம் மட்டுமே தவிர வேற யாரு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றமோ அல்லது இருக்கக்கூடிய கிளை நீதிமன்றங்களோ கிடையாது அப்படின்றதான். சரிங்களா? ஸோ இதான் இது கான்செப்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ராஜமன்னார் கமிட்டி.
ஓகேங்களா? ராஜமன்னார் கமிட்டியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? டேரக்ட் ஆன்சர் கொண்டு வந்துட்டாங்க. சாரி, என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஆயிடுமோ அப்படின்றதுனால நான் இதை டேரக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். அடுத்ததுல இருக்காது. சரிங்களா? ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்கண்ட தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ராஜமன்னார் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் 1969. உண்மையாங்க? உண்மைதான். சரிங்களாங்க? ஆனா அதுக்கு சில பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பீன் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரெக்கமெண்டட் த அபாலிஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேங்களா? அபாலிஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் சொன்னாங்க. ஆமா. நெக்ஸ்ட் ஃபால்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் மேக்கிங் எ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது பெர்மனன்ட்லி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பெர்மனன்ட் பாடி அப்படின்றது வந்து கிடையாது. சரி, ராஜமன்னார் டிஸ் நாட் ரெக்கமெண்டட் எனி மேக்கிங் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் பெர்மனன்ட்லி அப்படின்றதெல்லாம் இவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதனால சி அப்படின்றது கரெக்ட். ஓகேங்களா? சம்டைம்ஸ் டி ஆப்ஷன் இருக்கும், இ ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா இ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேஷன், அதாவது எனக்கு தெரியல, ஆன்சர் தெரியவில்லை அப்படின்றதுனால அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன். பஞ்சாயத்து ராஜ் ஓகேங்களா சார்ந்த தலைப்புகளில் எந்த அட்டவணையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது 11th ஷெட்யூல்ல இருக்கு. சரிங்க, இந்த 11th ஷெட்யூல் நம்மளுக்கு தெரியும். பை ஆடட் பை 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இன்க்ளூட்ஸ் 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. சரிங்களா? 11வது அட்டவணையில வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சிருப்பாங்க 11th ஷெட்யூல். இது பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களில் எவை சரியானவை? கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். He is nominated by central government. Draft constitution provided for the indirect election for governor. Constitution assembly opted for appointment of governor by the president. அரசியலமைப்பு குழு குடியரசுத் தலைவர் நியமிக்க வேண்டும் என தீர்மானித்தது. முன்வடிவு அரசியலமைப்பு ஆளுநர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என இருந்தது. அவர் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படுகிறார். ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். ஒன் செகண்ட். ஆப்ஷன் டி 1, 2 and 4. ஓகே, வேற யாராவது? அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி 1, 2, 4. ஓகே. டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? நேரடி தேர்தலை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் கிடையாது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால 1, 2 and 4 ஒன்லி அப்படின்றது கரெக்ட். ஓகே, which of the following has final power to maintain the order of the house of the people அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் மக்களவையில் ஒழுங்கை நிலைநாட்ட இறுதி அதிகாரம் எவருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு, சபாநாயகருக்கு தான் இருக்கு. ஸ்பீக்கர் ஹாவ் அ பவர். ஓகேங்களா? ஸ்பீக்கர் அதாவது ஸ்பீக்கருக்கு தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பவர் இருக்கு அப்படின்றதுனால அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மெயின்டைன்ஸ் த ஆர்டர் டு டிசிப்ளின் ஆஃப் த ஹவுஸ். ஓகேவாங்க? அதே ராஜ்யசபான்னு வரும்போது யாருக்குங்க இருக்கு? Vice Presidents. Yes, Vice President. Okay, fine. Which of the following are the discretionary power of the President of India? இந்திய குடியரசுத் தலைவரின் அதிக அதிகாரங்கள் எவை? Discriminatory power of the President. ஒன்னே ஒன்று எலிமினேட் பண்ணா எல்லாத்தையும் தூக்கிடலாம். போட்டாங்க ஏ 1 and 4. ஓகே, செக் பண்ணலாம். ஸோ 2 and 3 கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மணிபில் தெரியும். மணிபில் அவர்கிட்ட போயிட்டு தான் வரும். அதனால என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது.
பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்ட் சைன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது அப்படிலாம் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்ப ரெண்டுமே வந்து தவறானது. ஓகேங்களா, இது ரெண்டு மட்டும் தான் ரைட். வித் கேன் வித் ஹோல்ட் அசென்ட் டு ஸ்டேட் பில்ஸ், பிரசிடென்ட் கேன் விட்டோ ஆர்டினரி பில்ஸ். ஓகேங்களா, சாதாரண மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க முடியும். சரிங்களா, மாநில ஆளுநர் பரிந்துரையில் செய்யும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அதை ஹோல்டும் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இது பாருங்க, கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியானது? கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியானது? ஆப்ஷன் பி, பி 2 ஒன்லி. கரெக்ட் தான். ஓகேங்களா, பிரசிடோட ரெக்கமெண்ட் இல்லாம மேண்டேட்டரி ஆஃப் மணி பில் நம்மளால கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் போகும், அதுக்கப்புறம் தான் உள்ளே வரும். சரிங்களா, அதனால ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் எவ்ரி 5 years அண்டர் த ஆர்டிகல் 228. ஓகேங்களா, அண்டர் த ஆர்டிகல் 228. ஓகேங்களா, இங்க எவ்ரி 5 years சொல்லிருப்பாங்க, பட் ஆனால் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிகல் அண்டர் த ஆர்டிகல் 280 இன் அடிப்படையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வராங்க. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செலக்ட் ஃப்ரம் த கிவன் provisions of the correct one of that was inserted under the Article 51A of the Indian Constitution under the 86th Amendment Act 2002. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 51A இன் கீழ் 86 சட்டத்தின் 2003 சேர்க்கப்பட்ட சரியான விதிமுறைகளை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி. 86th Constitutional Amendment Act ரைட் தான். ஓகேங்களா, 2002 திருத்தம் மூலம் கட்டணம் 87 கே பிரிவு சேர்க்கப்பட்டது. சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய கே பிரிவு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நியூ கிளாஸ் ஆஃப் கே அப்படின்றது என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா சேர்க்கப்பட்டது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ஸ். ஓகேங்களா, இங்க ஏ இருக்கு, இங்க 1 இருக்கு. சரிங்களா, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்க தமிழுக்கு மட்டும் இடம் இல்லை, ஸோ அதனால அது ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் அதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஆர்விஎஸ் பேசாத்தி, ஏஎன் ராய், சரண் சிங், பிஎன் ஜஹா. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். போட்டாங்க 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 டேரக்டா ஜாயின் ஆகுது. ஓகே, இது எல்லாமே உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. 2014, 15, 16, 17, 18, 19, 20, 22 இதுக்குள்ள கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகே, நான் அந்த அந்த பிடிஎஃப் அப்படியே ஸ்கேன் பண்ணி இங்க நான் டெக்ஸ்டா மாத்தி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். 1 2 3 4 கரெக்ட். ஓகேங்களா, ஆர்விஎஸ் பிரசிடென்ட் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்திருக்காரு. ஏஎன் ராய் அப்படின்றது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரண் சிங் இஸ் பிரைம் மினிஸ்டர். பிஎன் ஜஹா அப்படின்றது சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. சரிங்களா, ஸோ இதுதான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சில சமயத்துல இதை கேட்பான். ஓகேங்களா, இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்களும் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கரண்ட்ல இருக்கிறவங்களும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிட்ஸ் லிட்ரலி மீன்ஸ் வி ரெக்கமெண்ட், வி கமாண்ட். கீழ்கண்ட வாக்கியங்களில் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்று பொருள் உள்ளது எது? பி mandamus is derived from the Latin word we recommend, we command. It issued in a court of direct public authority to perform a public duty. சரிங்களா, லத்தீன் வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது, அதை நோட் பண்ணிக்கோங்க. from the Latin word. ஓகேங்களா, அதையும் கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் கேன் பி கிரியேட்டட் பை. நியூ ஆல் இந்தியா சர்வீஸ், ஈஸி கொஸ்டின், ஓப்பன் கொஸ்டின் அது. சி
கல்பனா மேம், நிவேதா மேம், எதுக்கு சி போட்டீங்க? டிகேஎஸ் பி போட்டிருக்கீங்க. இப்ப இங்க ஆல் இந்தியா சர்வீஸ்க்கானதுக்கு பி போட்டிருக்கீங்களா இல்ல? ஆல் இந்தியா சர்வீஸ்க்காக சி சார். சி. ஓகே. டிகேஎஸ் மேம் பி போட்டிருக்கீங்க இல்ல ராங்கா டச் ஆயிடுச்சா? ஆமா சாரான்னு தெரியல. ஆர்டிகல் 312 வெரி குட் படிச்சிட்டாங்க. டைரக்டா விக்னேஷ் சார் ரெஜிஸ்டர் விக்கி சார். ஓகே, ஆன்சருக்கு போயிடலாம். According to Article 312, Indian Constitution, a new service is created by an act parliament based on Rajya Sabha resolution supported by 2/3 majority. சரிங்களா? ஓகே. Fine. Select the word that was inserted in the 6th para of the preamble by an amendment in 1976. முகவுரையின் 6வது, ஓகேங்களா, அது preamble உள்ள வந்துட்டாங்க. preamble, ஓகேங்களா, பகுதியில் 1976ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சொல் எது? எதுங்க சேர்க்கப்பட்டது? integrity. See, ஓகேங்களா, 42nd Constitutional Amendment Act 1976. ஓகேங்களா, 3 words of a preamble: socialist, secular, integrity. ஓகேங்களா, integrity was the inserted in 6th para. பேராகிராஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, ரைட், ஃபைன். நெக்ஸ்ட், which mission endorsed the plan for a central government with limited powers and relatively strong provisions having a considerable degree of autonomy with all the residuary power. ஓகேங்களா, மத்திய அரசு குறைவான அதிகாரங்களுடன், ஓகேங்களா, பெரிதும் தன்னாட்சி வாய்ந்த மாநிலம் அரசுடன் இருக்க வேண்டும் என யாருடைய திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது? சி, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி 1948, அரசியலமைப்பு சபை. உங்களுக்கே தெரியும், இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, கேபினெட் மிஷன். யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல எல்லாருமே சி கொடுத்துருக்கீங்க. இல்ல ஆன்சர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. 650க்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும். கொஸ்டின் நம்பர் போட்டிருந்தா கொஸ்டின் நம்பர் வித் ஆன்சரோட பார்த்துக்கலாம். ஓகே, ரைட், ஃபைன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் தான். கேபினெட் மிஷன் எத்தனை நபர்களை கொண்ட குழுங்க? எத்தனை நபர்களை வைத்திருந்த குழு? 3 members. ஓகேங்களா, சார் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ், ஓகேங்களா, அப்புறம் அலெக்சாண்டர், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார். சரிங்களா, 3 பேர் கொண்ட குழு தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் த வீக் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ப்ரொவின்சியல் யூனிட். திஸ் இஸ் பிளான்ட் கேரண்டீட் சிக்னிஃபிகேஷன் அட்டானமி ஆஃப் ப்ராவின்சஸ் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், who among the following controls the secretariat of Lok Sabha and Rajya Sabha respectively? பின்வரும் பதவிகளில் யார் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா செயலாளிகளை கட்டுப்படுத்துகின்றார்? டி, ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ரெஸ்பெக்டிவ்லி. சபாநாயகர் மற்றும் தலைவர் இருப்பவர். ஓகே, ரைட், ஃபைன். டி, ஓகே, ஓகேங்களா, ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா, ஸோ ஸ்பீக்கர் இஸ் ஃபார் த லோக்சபா, ராஜ்யசபாக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர்பர்சன். ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான். ஓகேங்களா, ரைட், ஃபைன். நெக்ஸ்ட், which schedule of the Indian Constitution specifies the powers, authority and responsibility of Panchayat Raj? பஞ்சாயத்து ராஜ். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை பஞ்சாயத்துகளின் அதிகாரம், பொறுப்பு மற்றும் வேலைகளை குறிப்பிடுகிறது? ஸோ அதுக்கு பெரிய டிஃபரெண்ட் இல்லை. சரிங்களா, இது 11th ஷெட்யூல் தான். 73rd Constitution 1992 added 11th schedule for the Constitution which outline the powers of the authority and responsibility. Next, a programming of support to trainee comes employment step was launched in 1987 for the welfare of dash. பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு
ஆதரவு திட்டமாக ஸ்டெப் 1987ஆம் ஆண்டு யாருடைய நலனிற்காக தொடங்கப்பட்டது? விக்கி சார், ஏவா, பி, விக்கி சார் அண்ட் தென் ஹரிணி மேம். கொஞ்சம் யோசிங்க. ஸ்டெப் இது. ஓகே, ஃபைன், பார்ப்போம். இதுக்கு வேற எதுவும் ரிலேட்டா எதுவும் சொல்றீங்களா விக்கி சார் அல்லது ஹரிணி மேம்? ஏக்கு யூத்துக்கு எதுவும் ரிலேட்டடா? இதுல எதுவும் எலிமினேட் பண்ண முடியுதா? எக்ஸப்ட் இ. எப்படி உமன்னு சொல்றீங்க? அந்த திட்டத்தை படிச்சிருந்தா தெரியும் சார். ஓகேங்களா? சோ உமன். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் அந்த ஃபுல் ஃபார்ம் அவங்க கொடுக்கல. எப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டெப்னு கொடுத்துட்டு ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்னு உங்களுக்கு யோசிச்சிடக்கூடாது. ஸ்டெப் அப்படின்றதுக்கான ஃபுல் டெஃபினிஷன் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போர்ட் டு ட்ரெயின் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். இதில் ப்ரொவைட் த ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபார் உமன்ஸ். ஸ்பெசிஃபிக்கலி உமன்ஸுக்கு தான் அது. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னலைஸ்டு அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் அப்படின்றதுக்காக எக்ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இதில் நம்ம உள்ள பார்த்தோம்னா நிறைய இருக்கும். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது யூனிக்கா யூத் அப்படின்றதுக்கு மட்டும்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ஹேவிங் அ சர்ச்சிங் கேப்பபிலிட்டி. அவங்களால சர்ச் பண்ண முடியும், கேப்பபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்றது நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் யாருக்காக நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற பேசிஸ்ல தான் சில விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? உமன்ஸ் வெல்ஃபேர் விஷன்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. சரிங்களா? ஸோ இதுலேயே இருக்கு ஆப்ஷன்ஸ், பார்த்துட்டு சொல்லுங்க. கேடல் பேபி ஸ்கீம், சர்வீஸ் ஹோம்ஸ், ஸ்வேதார், மகிழ சக்தி கேந்திரா. ஒன் செகண்ட். கேடல் பேபி ஸ்கீம், சர்வீஸ் ஹோம்ஸ் ஆப்ஷன்ஸ் இன்னும் வரலையே. ஆப்ஷன் டி, A1324. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது? இதுல நம்ம ஒன்ன மேட்ச் பண்ணாலே நம்மளால ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். கீதா மேம் ஏ, நர்மதா மேம் ஏ. இங்க தமிழ்லையும் டிரான்ஸ்லேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயே பேபி ஸ்கீம்னு இருக்கு. அப்புறம் ஏன் அவங்க டி சாய்ஸ் பண்ணாங்கன்னு தெரியலையே. மேம் மேம் கொஸ்டின் கொஞ்சம் பாத்தீங்களா? நர்மதா மேம். தாலாட்டு குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளை காப்பாற்றும் திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கான ஆன்சர் அங்கேயே அந்த தமிழ்லயே நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து டிரான்ஸ்லேஷன்ல வந்துச்சு, சரி கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்தேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. கேடல் பேபி ஸ்கீம், சர்வீஸ் ஹோம்ஸ், ஸ்வேதார், மயில் சக்தி. A3, B1, C4, D2. ஓகேங்களா? ஃபார் சேவிங் கேர்ள் சில்ட்ரன், சப்போர்ட் எக்கனாமிக் பேக்வர்டு உமன், ஸோ இதை ஃபார்ம் ஆஃப் அஃபெக்ட் பை வயலன்ஸ். இது வந்து ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த ரூரல் உமன்ஸ். ஓகேங்களா?
Okay, fine. Okay, fine. செக் பண்ணிக்கோங்க மேம் ஒரு தடவை. நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு fundamental duties of Indian citizen, consider the following statement. Fundamental duties are enforced by law. Fundamental duties establish a democratic balance. Some of the fundamental duties are moral duties, while other are civic duties, which are mentioned above statements is are correct. அதான் கேட்டிருக்காங்க, கீழே இருக்கதான் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் ரேஷன் மாதிரி இருக்கு. ஓகே மேம், செக் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு சொல்றீங்களா மேக்ஸ் த ஃபாலோவிங் மேம்? மேக்ஸ் ஓகே மேம். Option B 2 and 3 only. Okay, 2 and 3 only தான். Fundamental duties are not enforceable by law. அது அங்க பண்ணிட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Expected following by citizens. They help maintain the balance in the democracy, including the both moral and then civic responsibilities. அதாங்க. ஸோ அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒன்று கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 only தான். Consider the following statement regarding NRI's voting rights. Find out which is wrong. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு வாழும் இந்தியர்களின் வாக்களிக்கும் உரிமை குறித்து கீழ்காணும் கருத்துக்களை பரிசீலிக்கவும், தவறானதை கண்டறியவும். ஓகேங்களா? எதெல்லாம் தவறானது ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட்ங்க. ஓகே, பி. ஓகேங்களா? 1 and 4 ஆர் ராங். ஓகேங்களா? 1 and 4 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங்கு, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி, சரிங்களா? 1 and 4 ஆர் ராங். ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி, ஓகேங்களா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றத எப்போ அதை பத்தி பேசுனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விவரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராவில் ஆஸ்டின். ஓகேங்களா? கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை பத்தி என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாரு. இப்போ கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றது இஸ் அன் அமெரிக்கன் ஹிஸ்டாரியன் known as his work on the Indian Constitution and coined as a term cooperative federalism to describe the balance between the central and state governments. Balance between the central and state government, cooperative federalism அப்படின்றது நீங்களா கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காயின் பண்ணிருப்பாரு. ஹூ இஸ், அது கேட்பாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல காயின் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டாலும் அது கிரான்வில் ஆஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பத்தி சொன்னது அப்போ கிரான்வில் ஆஸ்டின் ஹீஸ் ஹூம், ஓகேங்களா? அப்படின்னு கேட்கும்போது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹிஸ்டாரியன். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். Which of the following is not duty of every citizen? எந்த ஒரு குடிமகனின் கடமை அல்ல? கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். ஆப்ஷன் டி தான். ஓப்பன் क्वेश्चन. எல்லாமே ஓப்பன் क्वेश्चन தான். ஓகே. ஸோ டி, டு கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் அப்படின்றது நம்மள்ட்ட கிடையாது. ஓகேங்களா? சில நாடுகள்ல இருக்கு, நம்ம நாடுகள்ல அது கிடையாது. ஓகேங்களா? லிஸ்டட் டியூட்டிஸ் லிஸ்டட் இன் 51A ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 51A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். என்ன டியூட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே டியூட்டிஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ இது சயின்டிபிக் டெம்பர். ஓகேங்களா? சயின்டிபிக் டெம்பர் இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டாபிக் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் தென் சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருக்கும். சரிங்களா. அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு, சயின்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சயின்டிஃபிக் டெம்பர் அறிவியல் மனப்பான்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் திங்கிங். சரி, ரிலேஷனல் திங்கிங் அதாவது பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. என்பது அதாவது தர்க்கரீதியான சிந்தனை சிந்தனை இருக்கணும், கேள்வி கேட்பது இருக்கணும், சான்றுகள் சார்ந்து முடிவெடுப்பதை உள்ளடக்கியதா இருக்கும். சரிங்களா. லாஜிக்கல் திங்கிங், கொஸ்டினிங் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு டிஸ்கஷன் மேக்கிங்கா வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள இருக்கும். ஓகேங்களா. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் இருக்கு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே ஆன்சர்ஸ் வந்துருச்சு, இப்போ டெக் பண்ணி வச்சேன். ஒன் செகண்ட்ங்க. உங்களுக்கு இந்த பிபிடி நான் ஷேர் பண்ணிடுவேன், அலாங் வித் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸ்க்ரீன் ஷேர் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஹூ எம்பசைஸ் த நீட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் இன் இந்தியா. ஓகேங்களா. இந்தியாவின் அறிவியல் மனப்பான்மையின் அவசியத்தை வலியுறுத்தியவர் யார்? பி, ஜவஹர்லால் நேரு. எப்படி ஜவஹர்லால் நேரு? ஒரு விஷயம் எந்த இதுல இருந்து சொல்லியிருப்பாங்க அத, இந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படின்ற விஷயத்த எந்த ஒரு இடத்துல இருந்து எடுத்து அதை பத்தி சொல்லியிருப்பாங்க? இந்த கொஸ்டின் டிரைவ் ஆகி வந்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லயும் இந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா படிக்கும்போது சோவியத் யூனியன்,
ஓகே, வேற? ஓகே, சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது மாடர்ன் இந்தியாவுடைய ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவருடைய சில புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன புக்குன்னு தெரியுமா? Discovery of வெரி India, குட். sir. டிஸ்கவரி ஆஃப் India. இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, வெரி குட். டிஸ்கவரி ஆஃப் இந்தியால இருந்து தான் இந்த அறிவியல் மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பர் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? மாடர்ன் இந்தியன் ப்ராக்ரஸ்க்கு அதுக்கு தேவை அப்படின்றத அந்த புக்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a ஃபியூச்சர் ஆஃப் சயின்டிபிக் ஆட்டிடியூட்? பின்வருவற்றில் அறிவியல் மனப்பான்மையின் அம்சம் எது? நம்ம அறிவியலா யோசிச்சிருப்போம், பட் ஆனால் ஜவஹர்லால் நேரு உள்ள வரதுனால அதுவும் ஐஎன்எம் கான்செப்ட்ல தான் வரும். டி, சந்தேகம் மற்றும் சரிபார்ப்பு. ஓகேங்களா? சயின்டிபிக் ஆட்டிடியூட் ப்ரமோட்ஸ் அப்படின்றது டெஸ்டிங், வெரிஃபைங், கிளைம். ஓகேங்களா? கொஸ்டின் பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்கணும், வெரிஃபையும் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை சார்ந்தா இருக்கும். அதனால பி. ஓகேங்களா? அதுல ரெண்டு இருக்கு நம்மளுக்கு. கொஸ்டினிங் இருக்கு, டெஸ்டிங் சரிபார்ப்பு இருக்கு. ஸோ வெரிஃபைங் அப்படின்றாலுமே ஒண்ணுதான். ஓகே, ரைட், சரி. ஓகே, ஸோ இதுல வந்து கரெக்ட் ஆர்டர் அப்படின்றது இங்க மேட்சிங்ல இருக்கு, பி இருக்கு. ஸோ இது எங்க இருந்து, இது எந்த ஆர்டர்ல இருந்து எடுத்திருப்பாங்க? இது ஆக்சுவலா ஒரு ஆர்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஆர்டர் கரெக்டா உள்ள வந்திருக்கும். ஆப்ஷன் பி அப்படின்றதுக்கு கவனிக்கணும், கருத்து கேட்கணும், பரிசோதிக்கணும், அப்புறம் தான் முடிவுக்கு வரணும். ஓகேங்களா? கரெக்ட் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட் அப்படின்றது அப்சர்வேஷன், ஹைப்போதிசிஸ், எக்ஸ்பெரிமெண்ட், கன்க்ளூஷன். ஓகேங்களா? இது ஏதாச்சும் யாராச்சும் இந்த மெத்தடை பத்தி சொல்லியிருக்காங்களா? யாராவது அறிஞர்கள் இந்த மெத்தடை பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்றது இருக்கா? இல்ல இந்த மெத்தட் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? ஐடியா? எனிபடி? கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மிங். ஓகேங்களா? ஹைப்போதிசிஸ், டெஸ்டிங் அண்ட் தென் கன்க்ளூடிங் அப்படின்றது ஃபாலோடு பை அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் வித் அப்சர்வேஷன். எப்பயுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அணு. ஓகேங்களா? இந்த ஆட்டம் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பீஸ் இருக்கு அப்படின்னா சாப்பீஸுடைய கடைசி துகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதுதான் அணுன்னு சொல்லுவோம். சாப்பீஸ் வந்து கிடைக்கும் போது கடைசியா ஒரு விஷயம் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க மாஸ் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதாகுது. அப்போ ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும், அப்புறம் அந்த கருத்துக்கோள் இருக்கணும், ஹைப்போதிசிஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதற்கான ஒரு பரிசோதனை இருக்கணும். அந்த பரிசோதனையில் அது வெற்றி அடைந்தால் மட்டுமே அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த முடிவுக்கான ஒரு விஷயமாக அது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்றது என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? இதுக்கு வந்து தமிழ் இல்ல, சாரி. Scientific temper encourages questioning. Scientific knowledge is nerve updates. Emotions are central to specific discussions. Verification is an essential part of science. கடகடன் ஆன்சர் வருது, பரவாயில்ல. Okay, 1 and 4 only. Scientific temper encourages questioning. Verification is essential part of the science. ஆமா, சயின்ஸுக்கு ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, scientific temper supports the questioning, verification. So knowledge is updated with the evidence. ஓகேங்களா? நெவர் நெவர் அப்டேட்டட். ஓகேங்களா? நெவர் அப்டேட் அப்படிலாம் கிடையாது, அப்டேட்டா இருக்கணும், வித் எவிடன்ஸோட அப்டேட் பண்ணிருக்கணும் அது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மகாத்மா காந்தி இஸ்? மகாத்மா காந்தி பின்வரும் கூற்றில் எது சரியானது? ஆப்ஷன் சி, சால்ட் மச். அப்ப ஆப்ஷன் ஏ என்னதுங்க? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்ப தொடங்கினாரு? 1920. 1920. 20.
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்க அப்படின்னா நிறுவல. ஓகேங்களா, ஹீஸ் வாஸ் ரெண்டு எலிமினேஷன் மெத்தடு. இதுக்கு இயர் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுல 30% எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட். Which of the following statement is incorrect about பகத் சிங்? பகத் சிங்கை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஓகேங்களா, ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம அதை மாத்திக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி தான் போடுறதுனால அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சி ஜெனரல் டயர், ஒரு ஜெனரல் டயரை கொன்றார் அப்படின்றது இன்கரெக்ட். ஓகே. ஜெனரல் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மாசர் and died natural causes. பகத் சிங் did not assassinated him. ஓகேங்களா, படுகொலையில் பொறுப்பாளியாக இருந்தவர் தவிர அவர் பகத்சிங் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா கொல்லல. ஓகேங்களா, சோ இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்து. நெக்ஸ்ட் போயிடலாம். Which of the following is fact about VOC? வஉசி சிதம்பரனார் குறித்து பின்வரும் கூற்றுகள் எது உண்மையானது? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கிடையாது, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா, கப்பலுடைய தமிழ் மட்டும்தான். ஓகேங்களா, இதுவும் ஒரு ஓப்பன் கொஸ்டின். ஓகேங்களா, சோ கப்பலுடைய தமிழன் இஸ் நோன் அஸ் கப்பலுடைய தமிழன். நெக்ஸ்ட், சுபாஷ் சந்திர போஸை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக தான் அது போடுறது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு உள்ள. இது மாதிரி ஓப்பன் கொஸ்டின்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சுபாஷ் போஸ் லீட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி டு ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். சுபாஷ் போஸ் இந்திய ராணுவத்தை நடத்தினார், அவர் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினார். ஓகே, இது மகாத்மா காந்தியின் அரசியல் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் கருத்தில் கொள்ளவும். ஓகேங்களா, இது மட்டும் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மகாத்மா காந்திஸ் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இயரை பேஸ் பண்ணா கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். He led Champion Satyagraha in 1917. He started the Quit India movement in 1942. He was president of National Indian Congress in 1924. இது எலிமினேஷன் இருக்கா? எல்லாம் ரைட் தானே சார்? எல்லாமே ரைட். ஓகே, செக் பண்ணிடுவோம். எல்லாமே ரைட். சாம்பிரான் சத்தியாகிரகா, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், ஐஎன்சி பிரசிடென்ட் 1924. அது சமயம் ஐஎன்சி பிரசிடென்ட்ல தான் நம்மளுக்கு இது வரும், கன்ஃபியூஷன் வரும். யாருக்காவது வந்துச்சா கன்ஃபியூஷன்? அல்லது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்துச்சா? ஏன்னா சாம்பிரான் சத்தியாகிரகா நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அவர் முதல்ல அங்க போய் இந்த சாம்பிரான்ல ஸ்டார்ட் பண்ண சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்பாங்க. அதுல மேக்ஸிமைஸே டவுட்ஸ் வந்திருக்காது. கொஞ்சம் அன்கிளாரிஃபைடா இருந்தா டவுட் வந்திருக்கலாம். பட் ஆனா இதுல ஏதாச்சும் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்றது வந்திருக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல பிரசிடென்டா இருந்தாரா என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா, சோ அதை கொஞ்சம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, தெளிவா படிச்சுக்கோங்க பிரசிடென்ட்ஸ். நெக்ஸ்ட், பகத்சிங்கை பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியான? திருப்பி பகத்சிங் வராரு. ஹி இஸ் இன்வால்வ்ட் இன் லாகூர் conspiracy case. He was a member of a Hindustan Socialist Republican Association. He is associated in the Mitchell's O'Dwyer. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மிச்சல் தொடர்புடையவர் கிடையாது. அப்ப மிச்சம் ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும். ஓகேங்களா, ஏதான். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், மிச்சம் இந்த ஓடையருடைய கொலையில அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா, கொஸ்டினை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
டி. ஓகே, நிச்சயமா. ஓகேங்களா? ஒன் அண்ட் டூ கிடையாது, டி தான். 1 and 2 3. ஓகேங்களா? இது கரெக்ட், தப்பா இருக்கு. ஓகே, 1806. ஓகேங்களா? வேலூர் கிளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம். பற்றிய பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் சிப்பாய் ட்ரெஸ் கோட் ரிஃபார்ம்ஸ் இன்டியூஸ் த பிரிட்டிஷ். ஆமா, உண்மைதான். இஸ் நோ கனெக்ஷன் வித் திப்பு சுல்தான்ஸ் ஃபேமிலி. ஓகேங்களா? இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மிலிட்ரி ரிவால்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஓகேங்களா? இது ஒரு ஆமா, இது ஒன் ஆஃப் த மிலிட்ரி. பட் ஆனால் திப்பு சுல்தானுடைய ஃபேமிலிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. திப்பு சுல்தானுடைய மக்களால் ஆதரிக்கப்பட்டது அது. ஓகேங்களா? அதனால வந்து எனவே கூற்று 2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறானது. அப்போ கூற்று 2 தூக்கிட்டோம் அப்படின்னா 1 மட்டும் சரி. ஓகேங்களா? 1 and 3 வந்து கரெக்ட். 1 and then 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுல த வஹாபி மூமெண்ட் இன் இந்தியா வாஸ் பிரைமரிலி எய்ம்ட் அட். இந்தியாவின் வஹாபி இயக்கம் முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டது? புக் பேக் கொஸ்டின், அப்படியே புக் பேக் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு. எஸ், ஏ. கல்பனா மேம் ஏ சொல்லியிருக்காங்க. வேற யாராவது ஆன்சர்ஸ்? யாருக்கும் இந்த வஹாபி மூமெண்ட் தெரியுமா? தெரியாதுன்னு யாரும் இருக்கீங்களா? அப்படியே அந்த சாட்ல டைரக்ட் அப்படின்னு எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். இது தெரியல அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப இதா இருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வஹாபி சவுட் டு ரீஸ்டோர் இஸ்லாமிக் பியூரிட்டி டிசிஷன்ஸ் கொலானியல் டாமினன்ஸ். ஓகேங்களா? வஹாபி இயக்கம் இஸ்லாமிய தூய்மைப்படுத்த மிக முக்கியமாக எடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பை உருவாக்கவும் நோக்கமாக கொண்டது அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், இது பின்வரும் கிளர்ச்சிகளில் எது சமூக மத சார்பியங்களில் பிரிட்டிஷ் தலையீட்டுக்கு எதிராக பழங்குடியினர் வழிநடத்தியது? ரிவால்ட்ஸ் வாஸ் லீட் பை ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் இன்டர்ஃபியரன்ஸ் இன் தேர் சோசியோ ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். இது நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருந்தது, அந்த கொஸ்டின் எடுத்தேன். பட் ஆனால் கீழே அதுக்கு தமிழ் இல்லை எனக்கு. சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர்லையும் எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால நான் டிரான்ஸ்லேட் போட்டதுனால இப்படி இருக்கு. சரிங்களா? ஏ. நர்மதா மேம், வஹாபி பத்தி தெரியாதா? அதுக்கு சொல்றீங்களா இல்ல தெரியுன்றதுக்கு சொல்றீங்களான்னு தெரியல. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, பார்த்து சொல்லுங்க. ஓகே மேம், நான் சொல்லிடுறேன் மேம். டோன்ட் வரி. பிரிட்டிஷ் தலையீட்டுக்கு எதிராக இருந்தது. பிரபலம் மேம் போட்டிருக்காங்க. ஏ. வேலுபிடி கிடையாது, ரிவால்ட் கிடையாது. இண்டிகோ ரெபலியன் நமக்கு தெரியும், இது இண்டிகோக்காக நடத்தப்பட்டது. சரிங்களா? நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கும் இண்டிகான் ரெபலியன் சொல்லிட்டு. இண்டிகோ இந்தியா அந்த பிளான்டேஷனுக்காக நடத்தப்பட்டிருக்கும். அப்போ ஒரே ஒரு விஷயம், சந்தல் ரெபலியன் தான். ஓகேங்களா? சாந்தல் ரெபலியன் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1855 56 வரைக்கும். ட்ரைபல் அப்ரைசிங் எகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் பாலிசிஸ். ஓகேங்களா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த சுரண்டலுக்கு எதிராக பழங்குடியினர் நடத்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சாந்தல் கிளர்ச்சி அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட், த ஃபராசி மூவ்மெண்ட் வாஸ் ஃபவுண்டட் பை. ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்?
Parasi movement. Okay. Parasi movement is a socio-religious reform movement founded by Surdullah Khan in Bengal. ஓகேங்களா? சுர்துல்லா கான் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்கால்ல நடக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க இயரை. அந்த இது வந்து நம்மளுக்கு புக்லேயே இருக்கு. ஓகேங்களா? ஆனா இருந்தாலும் ஒரு இயர் நோட் பண்ணிக்கோங்க. இங்க பெங்கால் வந்து இங்க வந்து சதுல்லா கான் எதை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்கால். ஓகேங்களா? அவர் பெங்காலை சார்ந்தவர் அப்படின்றதுனால நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், பின்னவர்களில் 1900 கிளர்ச்சி காரணமாக இல்லாதது. which was not a causes of revolt of 1857, the great revolt of 1857. Option D, introduction of railways and telegraph. Yes. தொடர்பு கிடையாது. சரிங்களாங்க? சரிங்களா? ரயில்வே மற்றும் தொடர்பு சந்தேகங்களை ஏற்படுத்தினாலும் அவை நேரடி கிளர்ச்சிக்கு காரணம் இல்லை. சரிங்களா? சந்தேகங்களை கிளப்பிருக்கலாம். பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நேரடி கிளர்ச்சிக்கு அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரணம் இல்லை. நெக்ஸ்ட், 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை குறிப்பிடுக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 23 இளம் வயதில் இயர் எதுவும் பிரச்சனையா இருக்கா? அப்துல் கலாம் ஆசாத். எஸ், அப்துல் கலாம் ஆசாத் தான். ஏன் இதுல எதுவும் ப்ராப்ளமா இயர்ல? ஆன்சர் வேகமா வரும், வேகமா வரலையே, அதனால கேட்டேன். வேற எதுவும் சரிங்களா? அப்துல் கலாம் ஆசாத் becomes the youngest president of Indian National Congress at age of 35 in 1923. ஓகேங்களா? So which of these legislation banned sati made it illegal? எந்த சட்டம் சதியை தடை செய்வதுடன் அதனை சட்டவிரோதமாக என கூறியது? சில இடங்கள்ல ஆன்சர் நாட் நோன் விடை தெரியவில்லை அப்படின்றத மறைச்சிருக்காங்க, வேற எதுவும் இல்ல. டி, வெரி குட். ஆக்ட் 1929 ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம். இப்ப இது எதுவும் இருக்கா? பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் 1975 அப்படி எதுவும் இருக்கா? இயரே இருக்கு. இது யாருடைய ஹெல்ப்னால வந்திருக்குங்க? முயற்சி, ஹெல்ப் கிடையாது, முயற்சி. ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராயோட ஃபாலோவர் ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய முயற்சினால வந்தது என்னதுங்க? அபாலிஷன். ஒரு அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது ராஜாராம் மோகன் ராயோட ஃபாலோவர் தான். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பிரிஞ்சாரு அந்த இயக்கத்தை விட்டு. ராஜாராம் மோகன் ராயோடைய ஃபாலோவரா வந்து 2 பேரு அந்த பிரிஞ்சிருக்கும் இந்த இயக்கம். தேவேந்திரநாத் தாகூர், ஆதி பிரம்ம சமாஜ். ஆதி பிரம்ம சமாஜ். இன்னொன்னு சாதாரண பிரம்ம சமாஜ். யாருங்க அது? நெருங்கி வந்துட்டீங்க. கேசவ் சந்திரசென். கேசவ் சந்திரசென். கேசவ் சந்திரசென். கேசவ் சந்திரனால என்ன இங்க அபாலிஷன் வந்திருக்கும்? ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, சைல்டு மேரேஜ். சரி, அப்படியே நம்ம ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாரு, அவர்னாலே ஒரு ஆக்ட்.
நிறுவப்பட்டிருக்கும். நல்ல மொழி திறன் மிக்கவர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெகுலேஷன் ஆக்ட், இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 17th ரெகுலேஷன். அது மாதிரி இங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேசவ் சந்திரசன், இவங்களுக்குலாம் ரெகுலேஷன் ஆக்ட்ன்ற மூலியமா தான் அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, டேரக்டா அந்த நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாங்க. கேசவ் சந்திரசன் சைல்டு ரீமேரேஜா, சாரி இது விதவை மறுமணமா இல்ல சைல்டு மேரேஜ் அபாலிஷனா? சைல்டு மேரேஜ் அபாலிஷன். ஓகே, விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர. 1856. வெரி குட், தட்ஸ் ஆல். இவ்வளவுதாங்க. இதுதான் அந்த ரெகுலேஷன்ஸ். அந்த அந்த பீரியட்ல இந்த 3 தலைவர்களுமே அடுத்தடுத்து வருவாங்க. சரிங்களா, பிரம்ம சமாஜின் தொடர்புடைய 2 நபர்கள் 2 பேருமே ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. கேசவ சந்திரசன் அவர் சாரி ஈஸ்வரந்திர வித்யாசாகர் தனிப்பட்ட முறையில் ஒன்று வச்சிருப்பாரு. இவங்களுடைய காலகட்டம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரும். ஸோ அதனால அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஓகே, ஸோ இங்க பார்ப்போம். அசிஸ்டன்ட் ரீசன் அக்ரூட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதே மாதிரி மெக்லோரிஸ் இன்டென்ட் வாஸ் டு எஜுகேட் த பீப்புள் ஆஃப் இந்தியா நாட் இன் சான்ஸ்கிரிட் ஆர் பெர்சியன் லாங்குவேஜஸ். மெகாலயா மேற்கு தழுவிய கல்வியை ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி வழங்குதல் அப்படின்றத வந்து வாதித்தார். மெகாலயா இந்தியர்களுக்கு சமஸ்கிருதம் பாரசீக மொழி கல்வி தகுதி உடையது கிடையாது என கூறினார். கூற்று அதற்கான காரணம். ஆல்ரெடி இந்த கூற்று காரணம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த கூற்றுக்கு தகுந்த மாதிரியான காரணமாக அது அமைய வேண்டும். எப்பயுமே அதை கன்ஃபியூஸ் பண்ணிடும் ரீசன் அப்படின்றத. நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுவும் ஓப்பன் கொஸ்டின் தாங்க, நான் எதுவுமே டஃப்பான கொஸ்டின் கொண்டு வரல. நெக்ஸ்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கொண்டு வருவேன் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு எல்லா ஜிஎஸ் பேப்பருக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனுமே நான் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. பி, ஓகே. கூற்று சரி காரணம் தவறு. எப்படி மேம் சொல்றீங்க கூற்று சரி காரணம் தவறு? பிஆர்ஏ சார் ஷேட் பண்ண முடியாது மேம், அதாவது ஒண்ணு. காரணம் குற்றை விளக்கவில்லை, காரணம் தவறு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏ, சி. ஆப்ஷன் சிங்க. ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா, இந்த ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுக்கு நான் அனுப்புறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, இந்த கொஸ்டினுக்கான ஸ்கிரீன்ஷாட் நான் அனுப்புறேன். கூற்று சரி காரணம் குற்றை சரியாக விளக்குகிறது. மேலேயே இங்க பாருங்க, மேற்கு தழுவிய கல்வியை வழங்குறாரு. இந்தியர்களுக்கு சமஸ்கிருதம் பாரசீகம் கல்வி தகுதி உடையது கிடையாது என அவர் கூறினார். எதனாலனா ட்ரெடிஷனல் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வரணும்னே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அதனால முழுசா அது வேண்டாம் அப்படின்றத அவர் கொஞ்சம் முன் வச்சிருப்பாரு அப்படின்றதான் சரி. சரியா, நீங்க கவனமா ஆன்சர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் கிராசிங் இருக்கா சார்? இல்ல சார் இப்படி இருக்கு அப்படின்னு எதுவும் கிராசிங் இருந்தா சொல்லுங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே அது இது சரி அப்படின்னு வந்திருக்குன்னா அதை அப்படியே நம்ம ஏத்திக்கிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால கேட்கறேன். ஏன்னா வேற சில புக்ஸ்ல அவங்க படிக்கும், சார் ஓல்டு அவங்க புக்ல வந்து படிக்கும்போது அவர் வெஸ்டர்ன் மாற்றங்கள் இருக்கு. எஜுகேஷன். சொல்லுங்க மேடம். சார் மெக்காலே வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொல்லியிருப்பார்ல, அவங்க வந்து அவங்க நிறத்துல வந்து இந்தியனா இருக்கணும், ஆனா பிளட்ல வந்து பிரிட்டிஷா இருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல சார். ஆமா சொல்லியிருப்பாரு அந்த கூட்டு. ஆமா அதுவும் ஓகே. ஏன்னா அவர் வந்து பிளட் வந்து அதை மாற்ற முடியாது. பட் ஆனா வந்து இதுல வைக்கும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்க பிரிட்டிஷா தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதனால கேட்கிறேன்.
ட்ரெடிஷனல் அப்படின்னு அவர் சொல்றது இதுல ரெண்டு விஷயத்த சொல்லி, ஒன்னு சான்ஸ்கிரிட், இன்னொரு பர்ஷியன் சொல்லியிருப்பாரு. ட்ரெடிஷனல் லாங்குவேஜ் அவங்க படிக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஃபேக்டிங், அதாவது அதாவது நிலைப்பாடு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபேக்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைப்பாடு தன்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஷேடிங் பண்ணியிருப்பாரு. இல்ல அப்படி கிடையாதுன்னு ஒரு தரப்பு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு வாதமும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, மெயின்ஸ்ல படிப்பாங்க அதை. சரிங்களா, ஸோ அதுக்கு வாதமும் கொடுத்திருப்பாங்க. அதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றது, இங்கிலீஷ் கொடுக்கக்கூடிய வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றது இட்ஸ் யூனிட்டி அப்படின்றத அவன் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஒற்றுமையை நிலைநாட்டும். ஓகேங்களா, அதுல நீங்க படிக்கும்போது சயின்டிபிக்ஸ் உங்களுக்கு உள்ள வரும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. சரியா, ஸோ அது இது சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த காலகட்டங்களில் சொல்லும் பொழுதும் ஒரு சில கருத்து மோதல்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா, இதை வச்சு கருத்து மோதல்களும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, வாட் அபவுட் த ரேசிசம் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க அப்ப நிலைமைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வாதங்கள் இல்லை அப்படின்னாலுமே சில பத்திரிகைகள் அதில் வந்து விமர்சனம் செய்ததாகவும் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா, அந்த காலகட்டங்களில் என்ன இருந்தது அப்படின்றது நமக்கு சரியா தெரியாது. அதனால இந்த எவிடன்ஸ் நம்ம எடுக்கல. பட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க, இந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, அவுட்டர்ல அவங்களுக்கு எதுவும் இருக்காது அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் அவர் சொல்லியிருப்பாரு பிளட்லி நீங்க என்னவா இருங்க, இந்தியன்ஸா இருங்க, பட் நான் வெளியே பார்க்கும்போது நீங்க யாரா இருக்கணும், பிரிட்டிஷா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா மென்ஷன். சரிங்களா, ஸோ அதையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட், தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டவிரோத இயக்கத்திற்கு யாருடைய படைப்புகள் உத்வேகம் கொடுத்தது? ஓகேங்களா, அங்க சிவில் டிசோபிடிமெண்ட் பண்ணும்போது சட்டமறுப்பு இயக்கம்ங்க, சட்டவிரோத இயக்கம், சட்டமறுப்பு இயக்கத்திற்கு சவுத் ஆப்பிரிக்கா இன்ஸ்பயர்டு. யாரை இன்ஸ்பயர் பண்ணி அதை பண்ணிருப்பாரு? யாருடைய படைப்புகள் உத்வேகம் அளித்தன அதான் கேட்கறாங்க. இன்ஸ்பயர்டு காந்தி, நம்ம அதை பார்த்திருந்தோம். எஸ், ரியோ டால்ஸ்டாய். ரியோ டால்ஸ்டாய் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? ரெண்டு நர்மதா மேடம் இருக்காங்க, நர்மதா முருகேஷன் ஒருத்தங்க, நர்மதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, லியோ டால்ஸ்டாய். இவரை ஏதாவது புகழ்ந்து எதுவும் சொல்லியிருக்காரா டால்ஸ்டாய் பத்தி? இல்ல டால்ஸ்டாய்க்கு பேசிஸா எதுவும் பண்ணியிருந்திருக்காரா? அதான் டால்ஸ்டாய் அந்த பண்ணை அமைச்சிருப்பாரு, டால்ஸ்டாய் ஃபார்ம் 1910. வெரி குட். சவுத் ஆப்பிரிக்கால அமைச்சிருந்திருப்பாரு. சரிங்களா, சவுத் ஆப்பிரிக்கால அமைச்சிருப்பாரா, இந்தியா அமைச்சிருப்பாரா? இந்தியால டால்ஸ்டாய் ஃபார்ம், டால்ஸ்டாய் பண்ணை சவுத் ஆப்பிரிக்கா சார். சவுத் ஆப்பிரிக்கால யாருக்காக இந்த பண்ணையில? லேபர், அங்க இருக்க லேபர்ஸ்க்காக. பண்ணிருப்பாரு. ஓகே, ஓகே. தெரோசியை நான் மறந்துட்டீங்களே. டால்ஸ்டாய்னால இவர் எந்த இடத்துல பேஸ் பண்ணப்பட்டிருப்பாரு? டேவிட் தெரோஸ், அதனால ஈர்க்கப்பட்டிருப்பாரு. அதனாலதான் எல்லாரும் சிசினாங்க. சரி, ஓகே, ரைட், ஃபைன் வச்சிருந்தேன். இப்போ வருவோம். ஹென்றி தெரோஸ்க்காக எதுவும் சொல்லியிருக்காரா? உங்களுடைய ரெக்கார்டிங் கிளாஸ் நம்ம கிளாஸ் கொடுத்துருப்போம் இதை பத்தி. ஓகேங்களா, ஹென்றி டேவிட், அதாவது காந்தியை பத்தி சொல்லியிருப்போம். சரிங்களா, காந்திய நேரா அப்படின்னு பார்க்கும்போது காந்தியை பத்தி பேசும்போது நம்ம பேசியிருப்போம். ரெண்டு விஷயங்களை கேட்பாங்க, கவனமா ஆன்சர் பண்ணுங்க. தெரோசிஸ் எஸ்ஏஸ் மூலியமா தான் சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றத எம்பசிஸ் பண்ணிருப்பாரு. நான் வயலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அன்ஜஸ்ட் லாஸ். ஓகேங்களா, அப்படின்றத அவர் இங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. சரிங்களா, டால்ஸ்டாயோட எது அவருக்கு பிடிக்கும்? கவனிச்சு வச்சுக்கணும், டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நோட் பண்ணிக்கங்க இந்த கொஸ்டினை, நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட். Who accomplishes Subhash Chandra Bose during his secret journey in German U-boat submarine and reached south of Madagascar? ஜெர்மானிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கரை சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸ் உடன் பயணித்தவர் யார்? டி, அபித் ஹுசைன். அபித் ஹுசைன் தான் கரெக்ட்.
இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். அபித் ஹுசைன் தாங்க கரெக்ட். ஓகேங்களா, அபித் ஹுசைன் தான் கரெக்ட். ஓகேங்களா, இது கிடையாது. அபித் ஹுசைன் தான் கரெக்ட் ஆன்சர், இது கிடையாது. அபித் ஹுசைன். ஓகேங்களா, சோ U180. ஓகேங்களா, U180 அப்படின்றது இந்த கப்பலுடைய பேர். நான் நோட்ஸ் வச்சிருங்க, அதனால யோசிச்சு. ஓகேங்களா, U180 இதுதான் ஜெர்மானிய கடற்படை நீள்மூழ்கி கப்பல். ஸோ வந்து இந்த ஹபீத் ஹுசைன்ற இளைஞரோட சேர்ந்திருப்பாரு. ஹபீத் ஹுசைன் வந்து நேதாஜிக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெருங்கிய உதவியாளரும் கூட. ஓகேங்களா, நெருங்கிய உதவியாளருமாகவும் அவர் இருந்திருப்பாரு. இவரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹபீத் ஹுசைன் இஸ் ஆல்சோ பி. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். ஓகேங்களா, விடுதலை போராட்ட வீரருமாகவும் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருப்பாரு. சரிங்களா, ஹபீத் ஹுசைன் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். வேற எந்த மாற்றம் இல்லை, இது கிடையாது. நெக்ஸ்ட், சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது? மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? பாருங்க, which of among the following journal published an interview of Gandhiji on the popular historian event of Gandhi Jannah talks that made the serious impact on society? சரிங்களா, கடுமையான தாக்கத்தை எது ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த பத்திரிகைங்க? இயரும் கொடுத்திருக்காங்க உள்ளே. பி, இந்தியா மிரர், இந்தியன் மிரர், இந்தியன் மிரர் ஆன் ஜூன் 1984. சரி, இந்த நிகழ்வு எப்ப நடந்திருக்கும்? இயர் காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை எப்ப நடந்திருக்கும்? மந்த் ஏதாவது இருக்கா? அதே ஜூன் மந்த் டேட் எதுவும் இருக்கா? காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை. மாதம் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? மாதம், மந்த் ஏதாவது தெரியுமா? இன்னும் எவ்வளவு யோசிக்கிறீங்க? ஞாபகம் இல்ல சார். 1944. எந்த மாதம் தெரியலையாங்க? இந்த அக்டோபர், செப்டம்பர் அந்த மாதிரி. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர். சரிங்களாங்க, ஆகஸ்ட் செப்டம்பர். ஓகேங்களா, இந்த காலப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா 9 ஆகஸ்ட் மற்றும் 27 செப்டம்பர் இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கும். 9 ஆகஸ்ட் டு இடங்க, இடம் எந்த இடத்துல நடந்திருக்கும்?
இடம் பார்க்கலையா? இதுவும் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தாங்க. அந்த பாம்பேல பாம்பே தர்ஜிங் ஹவுஸ் என்ன மேம்? பாம்பே எஸ், பாம்பேல தர்ஜிங் ஹவுஸ். அந்த ஜர்ஜிங் ஹவுஸ் இஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜின்னாவுடைய இல்லம் தான். ஓகேங்களா, ஜர்ஜிங் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கும். இதுல முக்கியமான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் அப்படின்றது வேண்டாம் அப்படின்ற உடன்படிக்கை நிறைய போயிருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள பேசியிருப்பாங்க. அதை பத்தி சொன்னதான் இந்த இந்தியன் மிரர். ஓகேங்களா, அது எப்போ வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 1944. சரிங்களா, அந்த பேச்சுவார்த்தைக்கான சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா ஓகே. ஸோ இதான் அது பயங்கரமா வெளியிட்டு இருக்கும். இந்த விஷயங்களா இருக்கு, இதெல்லாம் பேசுவாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் அது சொல்லும். சரிங்களா, பாப்போமா நான். சரிங்களா, இதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இது இருக்கட்டும். பட் ஆனால் அதான் ஆன்சர். ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த ஒவ்வொரு பத்திரிகை, அந்த பத்திரிகைக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். நெக்ஸ்ட், 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்தது? இந்தியா விட்னஸ்ட் வாட்? கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன், தெரிஞ்சு. ஓகே, இந்த கொஸ்டின் ரேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் எஜிடேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் 1 only 2 கொடுத்துருக்காங்க. இங்க மிஸ் ஆயிருக்கு, கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு. அது நம்மளுடைய ஃபால்ட் தான். ஓகே. ஸோ அடுத்து, the small scale industry of India was rooted due to attitude of Britishers. British government declared the policy of free trade in the year 1833. இந்தியாவின் சிறுதொழில் பிரிட்டிஷ்களின் அணுகுமுறையால் அழிந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் 1933ஆம் ஆண்டு தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது. இனிமேல் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டீசன்ட் கொஸ்டினாஸ் தான் நம்ம எடுத்துட்டு வரணும். ஏன்னா இது இந்தியன் எக்கனாமில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்டா இது இந்தியன் எக்கனாமில இருக்கு. ஸோ அதனால ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இந்தியாவின் சிறுதொழில் பிரிட்டிஷ்களின் அணுகுமுறையால் அழிந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் 1833ஆம் ஆண்டில் தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது. பி. சரி, போலாம். டி. ஓகேங்களா, போத் ஏ ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பிகாஸ் அது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. சிறுதொழில பிரிட்டிஷ் அணுகுமுறை அழிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா தடையில்லா வாணிபம் அப்படின்றத அவங்க சொல்லிருப்பாங்க. வாணிபம்ன்றது ஓகே, தடையில்லா வாணிபம் இருந்துச்சுன்னா சிறுதொழிலும் அவங்க வாணிபத்துக்குள்ள வந்திருப்பாங்க. இல்ல சிறுதொழிலை மையப்படுத்தி ஒரு பெருந்தொழில் வளர்ந்துருக்கலாம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கொடுத்த ஆப்ஷன் தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா, ஸோ ரீசன் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாஸ் வேர் செவரலி அஃபெக்டட் இன் பிரிட்டிஷ் பாலிசிஸ். ஓகேங்களா, பட் நான் implemented the policy of free trade which opened up Indian market to foreign goods, further harming local industry. ஓகேங்களா, ஸோ அதனால ஆரிஸ் does not fully explain the decline of small scale industry. ஓகேங்களா, மல்டி ஃபேக்டர்ஸ் தான் சொல்லிருக்காங்களே தவிர டெக்லைனை பத்தி சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட், the study of SNDP in the Yadana movement illustrated the emergency of large ethnic abridgment of idea through political mobilization. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். Yes, blocks of the basis of ideology through the political mobilization. This movement had well-done ideology of the basis identity. Which statement is true? SNDP இதை பத்தின விஷயங்கள் எது ட்ரூ? முதல்ல SNDP என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா. வெரி குட் சார். அவங்க வந்து இழவா கம்யூனிட்டி, ஆனா யாதவா மூமெண்ட்ஸ் இருக்கு சார். செகண்ட் பாருங்க. இப்போ 1 எராடிகேட் பண்ணோம்னா 2 ஒன்லின்னு வருமா? சார் 2 கரெக்ட் சார். பார்த்துருவோம். ஓகேங்களா, 1 and 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை குரூப்ஸ் பேஸ்டு தான். ஓகேங்களா, ஐடியாலஜி பேஸ்டு ஐடென்டிட்டி தான். தி ஃபோக்கஸ் ஆஃப் த சோசியோ அண்ட் ரிலிஜியஸ் பொலிட்டிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து சொல்றாங்க. பட் ஆனால் இது யாதவா அப்படின்னு இருக்கு. சரிங்களா, நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி நான் சொல்றேன். பட் ஆனால் இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நான் ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா, அதை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன், ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்,
Which of the following is true with reference to the impact of Mr. Annie Besant's efforts? She found the Central Hindu College at Benares. Her paper New India spread the theosophical ideas. Both are right, sir. Both are right. ஓகேங்களா? Both 1 and 2 கரெக்ட் தான். ஓகேங்களா? சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் theosophical ideas by the நியூ இந்தியா. நியூ இந்தியா வேற யாருங்க யூஸ் பண்றா? மற்றொரு பத்திரிகை நியூ இந்தியான்னு ஸ்டார்ட் ஆயிருக்கா எங்கேயாவது? யங் இந்தியா காந்தி இருக்கு சார். ம். நியூ இந்தியான்னு வேற எதுவும் பத்திரிகை இருக்கா? அன்னி பெசன்ட் தவிர்த்து வேற யாராவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? கீழே இருக்கிறது கொஸ்டின் பாருங்க. நில் தர்பன் a play portraying of indigo planted oppression was written by. நில் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார்? தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா. நியூ இந்தியா அப்படின்றது அவங்க மட்டும்தான் உருவாக்கியிருக்காங்க, வேற யாரும் உருவாக்கல. சரிங்களாங்க? தீனபந்து மித்ரா. Dinabandhu Mitra, written by Dinabandhu Mitra. In 1860s, highlighted the oppression of indigo farmers. Indigo farmers under the British rule என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றத சித்தரிக்கும் விதமாக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட், a socio movement is generally oriented towards the purpose of. சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கங்கள் என்பது social change. Social change. Okay, social development, social progress, and social change. சமூக மாற்றம் அப்படின்றது social change. நெக்ஸ்ட் இருக்குங்க. Which of the following statement is true regarding Indian states? Bombay, Gujarat were spread in 1960. Jagannath was ruled by a Hindu king. Tara Singh founded for Haryana. Sikkim became the 22nd state of the Union. கீழே குறிப்பிட்டுள்ள இந்திய மாநிலங்கள் பற்றிய குறிப்புகள் சரியானது. ஏவா சார்? பாம்பே, குஜராத் செப்பரேட்டட். மேம் புரியல மேம். ஏ ஆப்ஷன் சார். ஏ ஆப்ஷன் 1 and 3 true, 1 and 4 false. ஏதான் சரிங்களா? பாம்பே, குஜராத் were spread in 1960. King Tara Singh founded of Haryana. However, Jagannath was not ruled king by Hindu king. Sikkim became the 22nd state in 1975, not earlier அப்படின்றத சொல்லிருக்காங்க. சரிங்களா? அதனால 1 and 2 true, 2 and 4 false. இதுல பாருங்க கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்ட். சரிங்களா? எது ட்ரூ, பட் ஆனா ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ அதனால நம்மளுக்கு இயர் ஃபேக்ட் கரெக்டா தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? இது ரீசெண்ட் டேஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. சோ ரெக்கார்டிங் தி சேஞ்சஸ் ஆஃப் தி வென்யூ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃப்ரம் பூனா டு பாம்பே. விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இந்திய தேசிய இயக்கத்தின் முதல் மாநாடு பூனாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டதுக்கு தொடர்பான பின்வரும் காரணங்கள் இது சரியானது. நம்ம பார்த்ததுதான் ஓபன் கொஸ்டின் தான் இது. காலரா நோய். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காலரா நோயினால தான் மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் செஷனையே பூனால இருந்து எங்கெங்க மாத்திருப்பாங்க? பாம்பே. பாம்பேக்கு மாத்திருப்பாங்க. சரிங்களா? பாம்பேக்கு மாற்றப்பட்டது. பூனா டு பாம்பே அவுட் பிரேக் ஆஃப் காலரா. So next, effective economic development depends on planning
ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இட் இஸ் பிகம்ஸ் அ இம்ப்ரெக்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் த மாடர்ன் கவர்மெண்ட் டு ஹேவ் அ பிளானிங் பாடி ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலில் பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அப்படின்றது நவீன அரசாங்கத்தின் கட்டாயமாகிவிட்டது அப்படின்றத சொல்றாங்க. பி ஆப்ஷன். டி ஆப்ஷன். பி பாம்பே. பி பாம்பே பி. ஓகே, பி ஆப்ஷன். ஓகே, செக் பண்ணுவோம். எஸ், டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இ. உண்மையான ஒரு விஷயம் தான். ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடல் அப்படின்றது அப்படித்தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இதைத்தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓப்பன் கொஸ்டின்ஸ் இதுக்கு மேல இருக்காது. ஓகேங்களா. ஏன்னா ஓப்பன் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓப்பன் கொஸ்டின் இல்லாம இருக்கும். எல்லாமே எடுத்துட்டு வரது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நம்மளா கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறதுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போறது. சில ஆன்சர்ஸ் நம்மளுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தும். சில ஆன்சர்ஸ் நம்மளுக்கு அது இன்டெரக்டாவோ இல்லை டைரக்டாவோ இருக்கும். சில ஆன்சர்ஸ் ராங்கா இருக்கும். அதுக்கு அவங்க கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த இயர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு சில ஆன்சர்ஸ் வந்து மாறி விடுது. அதுமே நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா. அஃபிஷியல் கீழ இருந்தா நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அஃபிஷியல் கீ இல்லை அப்படின்னாலும் நம்மளும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூடைய கீயும் வச்சு ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு தான் இது எல்லாமே நம்ம டிக் பண்ணி வர ஆன்சர். டேரக்டா டிக் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கஷன்ஸ் நல்லா இருக்காதுன்றதுனால தனித்தனி சைட்ல போட்டுருக்கோம். சரிங்களாங்க. ஸோ இப்போ அந்த மூமெண்ட் பத்தி பார்த்துடலாம். அந்த இஸ்லாமிய மூமெண்ட். ஓகேங்களா. வாஹேபி இயக்கம் அப்படின்றது 18ஆம் நூற்றாண்டுல வந்தது. சரிங்களா. 18th செஞ்சுரியில வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இது ஆக்சுவலா இந்தியன் ஆரிஜினாங்க. இந்தியால தான் ஸ்டார்ட் ஆயிருக்குமா ஃபர்ஸ்ட், இல்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்களா இந்தியால? இந்த வஹாபி. அரபிக் சவுதி அரேபியால இருக்கும் சார். எஸ், வெரி குட். சவுதி அரேபியா. ஓகேங்களா. சவுதி அரேபியால இது என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். சவுதி அரேபியாலுமே இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சுத்திகரிப்பு இயக்கம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. இஸ்லாமிய சுத்திகரிப்பு இயக்கம் அப்படின்றதா இருக்கும். சரிங்களா. சோ எப்படி நம்ம ஹிந்துசியத்துல வந்து சில விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றது இருந்துச்சோ அது மாதிரி இஸ்லாத்திலையும் ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து நடைமுறைகள்ல இருந்தது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். அதே சமயம் சரியான நடைமுறையில் அது இருக்கணும், இஸ்லாமியர்கள் அதை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்ற முறையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இதே மாதிரி நம்மளுடைய ஹிந்துசியம் அப்படின்றதுல வந்து ஓகேங்களா, நம்மளுடையன்னு சொல்லக்கூடாது, நார்மலா ஹிந்துசியம் அப்படின்றது, ஏன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கு, சாரிங்க. ஓகேங்களா. ஹிந்துசியத்துக்கு யாருங்க முன்மொழிஞ்சிருப்பா சுத்திகரிப்பு இயக்கமாக ஹிந்துசியத்துல இருந்தது எந்தது? தயானந்த சரஸ்வதி. எஸ், தயானந்த சரஸ்வதி அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு பேருங்க சுத்தி மூமெண்ட். சுத்தி மூமெண்ட் கொண்டு வந்திருப்பாரு. அவர் ஒரு அமைப்பு ஒண்ணு வச்சிருப்பாரு, சபா ஒண்ணு வச்சிருப்பாரு. வெரி குட். ஆரிய சமாஜ். சமாஜம் மறந்துட்டீங்க, சபா அப்படின்னு. ஆரிய சமாஜ். ஓகேங்களா. சோ சுத்தி மூமெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஆரிய சமாஜ் தொடங்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆன ஹிந்துஸை வந்து நான் என்ன பண்ண போறேன், திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வர போறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சரிங்களா. இங்க இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா they need to make some kind of a purity in Islam. ஓகேங்களா. இம்பியூரிட்டின்னு அவங்க சொல்லலாம், பியூரிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இது வந்து தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? தமிழ்நாட்டுல தாக்கம் இருந்ததாங்க இதோடைய தாக்கம்? ஒரே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா. சன்னி முஸ்லிம்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஓகேங்களா ஷூபி முஸ்லிம்ஸ் அப்படின்றவங்க, ஷா முஸ்லிம்ஸ் அப்படின்றவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதனால கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஓகேங்களா. அதாவது தமிழ்நாட்டுல இதோடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுகள்ல சில விஷயங்களை பரப்புவதற்காக சில விஷயங்கள் நடந்திருக்கும். அப்ப ஷா முஸ்லிம் மற்றும் சன்னி முஸ்லிம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நடந்திருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. சரிங்களா. அது இயரோ எதுவுமே சொல்லல. சரிங்களா. சோ அடுத்து இந்தியாவில இந்த மூவ்மெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா they need to purify. ஓகேங்களா. கரெக்டா இருக்கு, கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் விஷயங்கள்ல வந்து என்ன பண்ணிடக்கூடாது,
பாதிப்பு அடைச்சிடக்கூடாது அப்படின்ற மூலியமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம இதுல குரான்ல சொல்லப்பட்ட விஷயங்களோ இல்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே வந்து என்ன இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா தவறான ஒரு நோக்கத்துல இல்ல, எதுவும் வந்து அடிமைத்தனத்தையோ இல்ல டிஸ்கிரிமினேஷன்ஸோ என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா சொல்லல அப்படின்றத என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரியா? சோ இந்தியால ஷியா முஸ்லிம்ஸ் சன்னி முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருக்குமே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இரண்டு பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய கொள்கைகள் சில விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சம விஷயங்களாக இருந்ததுனால இது பெரிய ஒரு ஏற்படுத்தல. ஓகேங்களா? நம்ம ஒரு கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டில ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு பேருமே பைபிள்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவங்க புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படின்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் அப்படின்றது வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? வெறும் சிலுவையை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒர்க்ஷிப் இருக்கும். இயேசு கிறிஸ்து மாதா இவங்க ரெண்டு பேருமே வழிபடக்கூடிய ஒரு வழிபாடுகளும் இருக்கும். அது மாதிரி இங்க பெரிய ஒரு தாக்கம் வந்து அப்படின்றது இங்க ஏற்படல. அதனால இது வந்து பெரிய ஒரு மூமெண்டா இங்க கருதல. பட் ஆனா இந்த மூமெண்ட் இந்தியாவில தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டிலையும் சில தாக்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்துச்சு. சரிங்களா? சரிங்களா? சமுதாய ஒற்றுமை இதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுச்சு. அப்ப முழுக்க முழுக்க இது வந்து சோசியோ விஷயங்களுக்காகவும் சொசைட்டி விஷயங்களுக்காகவும் அதோட சேர்ந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலான இஸ்லாத்துடைய கருத்துக்களை வந்து கொண்டு செலுத்துறதுக்காகவும் தான் இது வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். 18ஆம் வந்து அரேபியால உருவான விஷயம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ கிராஷ் கோர்ஸ் இருக்கு 3rd இல்ல 3rd ஜூன். ஓகேங்களா? கிராஷ் கோர்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கும், லைவே கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. கன்க்ளூட் பண்றேன்.